ஹாய் ஹேய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜூசியாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன். எதுக்காகவும் யாருக்கிட்டையும் பணிஞ்சு போகாமல் ரொம்பவும் கெத்தாக வாழக்கூடிய ஒரு பொண்ணு. அதுவும் ரொம்பவே தைரியமாக இருப்பா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்திருக்கா. அவள் 5 வயசாக இருக்கும் போதே கிட்னாப் பண்ணப்பட்டாலாம். ஸோ ஹீரோயினும் இத்தனை வருஷமாக தொலைஞ்சு போன தன்னுடைய ட்வின் சிஸ்டரான அந்த ஜூ ஜின்மினை தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஜூங்கிறது இவங்க ஃபேமிலி நேம், ஜின்மின் தான் அந்த பொண்ணுடைய பேர். ஃபைனலாக ஹீரோயின் கிட்ட ஒரு பர்சன் வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தால் உங்கள் ட்வின் சிஸ்டர் கிடைச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜோட பேரையும் சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினும் அடுத்த செகண்டே அந்த வில்லேஜுக்கு தன்னுடைய ட்வின் சிஸ்டரை தேடி கிளம்ப இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய அந்த ட்வின் சிஸ்டரை தான் காமிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணியிருக்கா போல. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவளை. இவ கண்ணு முன்னாடியே அவனுடைய மிஸ்டர்ஸ் கூட பயங்கரமாக ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இவனும் கெஞ்சிட்டு இருக்கா. நமக்கு 6 வயசுல குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு அந்த குழந்தைக்காகவே தான் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் கெஞ்சியும் அவன் மேல கொஞ்சம் கூட கருணையே காட்டாத இந்த சைக்கோ பைய குவானோ, நீ செத்து போனா என்ன என் குழந்தைய பார்த்துக்க ஆளே இல்லை நினைச்சிட்டு இருக்கியா, என் குழந்தைய பார்த்துக்க எங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆண்களை விட்டு அந்த பொண்ணுடைய காலையை உடைக்க சொல்றான். அவனுங்களும் வந்து ரொம்பவே கொடூரமா அந்த பொண்ணுடைய காலெல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து அவனும் சைக்கோ தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய அந்த மிஸ்டர் சன ஷென் கூட சேர்ந்து ஹீரோயின் சிஸ்டரை உயிர் போற அளவுக்கு அடிச்சது மட்டும் இல்லாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்காம அவளை அங்கேயே விட்டுட்டு அந்த ஷென் கூட சேர்ந்து செட்டுக்கு கிளம்பிடுறா. என் பாவம் உங்களை சும்மா விடாது, உங்களுக்கான தண்டனை சீக்கிரமாவே கிடைக்க போதுன்னு இவளும் இங்கேருந்து கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் கரெக்டா அந்த வில்லேஜ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் அவளை கிராஸ் பண்ணி தான் போறான். நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா பாவம் அவன் சிஸ்டர் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில உயிர் போகிற ஸ்டேஜில் படுத்திருக்கா. அவளை பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி உன்னை இந்த மாதிரி நிலைமையில நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி 2 பேரும் ட்வின் சிஸ்டருங்கிறதால ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதால அந்த பொண்ணுக்குமே இவ தான் தன்னுடைய சிஸ்டருங்கிறது புரியுது. நீ ஜூசியா தானே, அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, என் நிலைமைய பார்த்தியா, என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த குவான் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி என்னை எப்படிலாம் ஒவ்வொரு நாளும் புள்ளி பண்ணுவான் தெரியுமாலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிட்டு சிஸ்டர், நான் உன்னை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கணும், நான் தான் உன்னை லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நீ 5 வயசுல காணாம போனா 20 வருஷமா நான் உன்னை தான் தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா. ஆனால் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு எதாவது ஆகாது, வா உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போக பார்க்குறா. இருந்தாலும் அந்த பொண்ணுடைய நிலைமை என்னங்கிறது அவளுக்குமே தெரியும் இல்லையா. அதனால ஹீரோயின் கிட்ட நீ என்னை தூக்கிட்டு போனாலுமே என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னுடைய டைம் முடிய போகுது, சாகத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை இருக்கு, எனக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவளை மட்டும் எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கோ, எந்த காரணத்துக்கு கொண்டோ அந்த சைக்கோ குடும்பத்துக்கிட்டே என் குழந்தைய விட்டாத, என் குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே ரொம்பவும் பரிதாபமா ஹீரோயின் மடியிலேயே அவள் உயிரை விட்டுறா. அதுக்கு ஹீரோயினும் அழுதுகிட்டே கண்டிப்பா உன் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன், உன் நிலைமைக்கு காரணமான அவனுடைய ஹஸ்பண்ட் அந்த குவானையும் அவனுடைய அந்த மிஸ்டர் ஷென்னையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஜியான். ஹீரோயின் மாதிரியே ஹீரோவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க கம்பெனி இவங்க கம்பெனி கூட கோஆப்ரேஷன் இருக்கு போல. அதோடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்கே வரா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் 5 வருஷமா ஹீரோ தேடிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட வந்தா நீங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த உங்க காதல் ஈஸியா கிடைச்சிட்டாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லவும் ஹீரோவும் ரொம்பவே ஆர்வலா அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பதில் சொல்லாம ரொம்பவும் சோகமா போன் எடுத்து காமிக்கிறாரு. ஹீரோவா அதை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது ஜூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடென்ட் ஜூசியா நேற்று நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்குங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோவுக்கா தலையை சுத்தி போற மாதிரி இருக்கு. ஏன்னா 5 வருஷமா ஹீரோயினை தான் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சது இருப்பான். ஆக்சுவலி இப்பதான் ஹீரோயின் பிரசிடென்டா இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணை தான் ஹீரோ கிட்ட பழகி இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய முழு அடையாளம் தெரியாதுங்கிறதால ஹீரோவால இத்தனை வருஷமா ஹீரோயினே கண்டே பிடிச்சிருந்திருக்க முடியாது. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படி அவன் இறந்துட்டாங்கிற நியூஸ் தெரிய வரவோ அவனால அதை ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருக்கிற பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இது உண்மையா இருக்காது, உண்மையா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோனுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த டெத் செரமனி நடக்கிற இடத்தை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய சிஸ்டர் தானே இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த சைக்கோ ஹஸ்பண்டையும் அந்த ஷென்னையும் பழிவாங்க இவங்க இறந்து போன மாதிரி வெளி உலகத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தங்கச்சியோடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு அந்த சைக்கோ ஹஸ்பண்டை பழிவாங்க கிளம்ப போறாங்க. உன் சாவுக்கு காரணமான அந்த ஷின்ஷி ஹுவானை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினும் கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வரான்.
அங்க ஹீரோவ பார்த்ததுமே ஹீரோயினும் போகாம ஸ்டாப் ஆகுறாங்க. ஸோ இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் ஹீரோ, ஹீரோயின் லைஃப்ல நடந்தது? எதனால இத்தன வருஷமா ஹீரோ, ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கிற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினிக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அது அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஒரு கப்புலா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவ லைஃப்ல மறக்க முடியாத நினைவுகள்னா அது ஹீரோ கூட இருந்ததுதான். அவன் கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கா. இப்படியே எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவ விரல்ல ரிங்க கூட போட்டு வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளும் அங்கேருந்து ஓடி போயிருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவ மீட் பண்ணவே இல்ல. அவன பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருந்திருக்கா. ஆக்சுவலி அவங்க ஊர்ல ரிங் போட்டாலே அவங்க மேரேஜுக்கு சம்மந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுடைய கையில ரிங்க போட்டிருக்கானா, அப்போ அவன் தனக்கு துரோகம் தானே பண்ணியிருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வந்திருக்கா. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸ்ல ஒரு தடவை கூட ஹீரோவ மீட் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோயின் நினைப்பிலே தான் அவன் வாழ்ந்திருந்திருப்பான். 5 வருஷமா அவ எங்கெல்லாம் போயிருப்பான்னு சொல்லி அவளே தான் தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த நிலைமையில ஹீரோயினை பார்க்கவோ அவனால தாங்கிக்கவே முடியல. உன்னை இதுக்காகவா நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன். உன்னால எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிஞ்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த பாடியை தொடலான்ட்டு போகும்போது ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவரை கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறா. இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணமான யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கூட அங்கிருந்து கிளம்பிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து, மிஸ்டர் ஜி உங்களை உண்மையாவே இன்னும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் அவரை எந்த அளவுக்கு இக்னோர் பண்றீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும், காலம் கடந்து வர அஃபெக்ஷன் என்னைக்குமே ஒர்த்லெஸ் தான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் இறந்து போனதாவே இருக்கட்டும்னு சொல்லிடுறா. தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க இறந்து போன சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஐடென்டிட்டியில அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் வராங்க. அங்க அவங்கள பார்த்ததுமே அந்த குவாடோடைய அடியாட்கள் எல்லாம் இவங்கள தான் காலை உடைச்சு அந்த கிராமத்து வீட்டில் தானே போட்டு லாக் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள உள்ள விடாம வெளியில ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினுடைய அசிஸ்டண்ட்டும், வழியை விட போறீங்களா இல்லையா, இவங்க இந்த வீட்டுடைய லேடி, இந்த வீட்டுடைய லேடியவே நீங்கள் உள்ள விடாமல் இருக்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்கும்போது அவங்களும் நக்கலா இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இவங்க இந்த வீட்டுடைய லேடியா, இந்த வீட்டில் நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட இவங்களுக்கு தரமாட்டாங்க, நாயை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை விட கேவலமாக தான் இவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கா பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த மாதிரி தானே நம்ம சிஸ்டர் இவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி, என் வீட்டு காவல் நாய்ங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வீட்டுடைய முதலாளியவே பார்த்து குறைக்குன்னு சொல்ல, அதை கேட்டு அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த லேடி இந்த மாதிரி பேசினது இல்லையே, என்ன இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ இன்னும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க 2 பேரும் ரொம்பவும் ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க. அதனால இப்பவே இவனுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைன்னு சொல்றா. சரிங்க மேடம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க பக்கத்துல போகும்போது, என்ன இவ பொண்ணு தானே சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டா இருக்கானுங்க. ஆனா இவ ஜஸ்ட் அசிஸ்டன்ட் கிடையாது, அதையும் தாண்டி பயங்கரமான மார்ஷல் மாஸ்டருங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பறந்து பறந்து சும்மா 2 பேரையும் சுழட்டி வச்சிடறா. அவகிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புத்தியே வருது. இவ்வளவு நேரமா ஹீரோனே கேவலமா பேசினவனுங்க அவங்க முன்னாடி மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் உள்ள போறாங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்காத ஹீரோடைய ஒரு ஆளை அங்க பாத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி சொல்றாரு. எங்க ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட வந்து, மிஸ் ஐயா அந்த குவானுடைய வீட்டுக்குள்ள போனதா நம்ம ஆண்கள்ல ஒரு ஆளை பார்த்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கா பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஹீரோயின் உயிரோட தான் இருக்காளான்னு கேட்க, அது என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியாதுங்க பாஸ், அந்த குவானுடைய வீட்டுக்குள்ள போன பொண்ணு பார்க்கறதுக்கு ஜியா மாதிரி தான் இருக்காங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அந்த சைக்கோடி வீட்டுக்கு ஹீரோயினி பக்கம் தான் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு முதற்கொண்டு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவும் கேவலமா பேசிட்டு இருக்காளுங்க. இதனால கோவப்பட்ட அந்த அசிஸ்டன்ட் லேடியும் அவளுங்க 2 பேருடைய கண்ணத்துலயும் பலார் பலார்னு வைக்க அடிச்சு அடியில சுருண்டு கிட்ட கீழே விழுந்துறாளுங்க. அங்க ஹீரோயின் வந்திருக்கிறது தெரியாம இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து ஷென்னு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெளியில இருந்து சத்தம் வர மாதிரி இருக்கவும் நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஷென்னு தான் இருந்து வெளியில வரா. எங்க ஹீரோயினை வந்து பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. நீ எப்படி வந்தேன்னு கேட்கும்போது, ஏன் நான் திரும்பி வரவே மாட்டேன்னு நினச்சியா, என்னை பார்த்ததோ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. அது சரி இவன் பக்கத்தில் இருக்கல இவ யாருன்னு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கேட்கவும், நான் ஷாங்காய் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, எங்கள் கிராமத்தில் இந்த ஹீரோயின் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க, நான் தான் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். 3 நாளாக அவங்க அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் தான் நினைவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற பழசெல்லாமே மறந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை, அந்த வீடு மட்டும்தான் சொல்லவும், இந்த ஷென்னால் அதை நம்ப முடியல. இவன் நடிச்சிட்டு இருக்காளா இல்லை உண்மையிலேயே அன்மிஷா வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, எங்க பாரு நான் தான் இந்த வீட்டோடைய லேடி, அந்த குவானுடைய ஒய்ஃபு, எனக்கும் குவானுக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, நீ இதுக்காக எங்கள் லைஃப்பை திரும்ப வந்தா, நீ அவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலப்படுத்திட்டு இருக்கா. ஓ அப்போ நான் தான் இந்த வீட்டோடைய மிஸ்ட்ரஸா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருடி, உண்மையிலேயே யார் மிஸ்ட்ரஸ்
யூஸ்லெஸ்ன்னு தெரியும்னு சொல்லவும் அவளும் பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜின்மினும் அந்த சைக்கோ பையலும் எடுத்துக்கிட்ட வெட்டிங் ஃபோட்டோ இருக்கு. உடனே அந்த மெய்டுங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா இந்த ஃபோட்டோவை தூக்கி குப்பத்தட்டில் போடுங்கன்னு, எதுக்காக இதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யூஸ்லெஸ்ன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. போதும் நிறுத்து ஷென், நான் உன்னை எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்பினேன். ஆனால் நீ என்ன பண்ண, எனக்கே தெரியாம என் ஹஸ்பண்ட் கூட அஃபேர் வச்சுக்கிட்டு என்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் நம்பிக்கை துரோகிக்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மோய் கிட்ட சொல்லி இவளுக்கும் சரியான பாடத்தை கற்றுக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளோ அந்த ஷென்னு பக்கத்தில் வருவோம் பின்னாடி போலின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக்கலான்னு பார்க்குறா. உடனே அவன் முடிய பிடிச்சி கீழே தள்ளி அவளை போட்டு பெல்ட்டாலே உரின்னு உரிச்சு எடுத்துறாங்க. இவ்வளோலாம் அடியே தாங்க முடியல. அந்த கோனுடைய பேரை சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அவனும் என்ன சத்தன்னு சொல்லிட்டு வெளியில வரான். அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கிற தோரணையை பார்க்கவும் இறந்து போற அந்த பிசினஸ் உமன் ஜியா நினச்சிக்கிறான். ஜியா நீங்களா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போறான். ஹஸ்பண்ட் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, மறுபடியும் அந்த பிசினஸ் உமனே நினச்சிக்கிட்டீங்களா, நான் உங்க வைஃபை ஜென்மென்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருந்தா ஷென்னும் ஆமாங்க அந்த ஜியா ஆல்ரெடி இறந்து போயிட்டா, இவ உங்க வைஃபை ஜென்மென் தான். பாருங்க இவ கூட்டிட்டு வந்த அந்த லேடி இவ சொன்னதால என்னை எப்படி அடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அவ அடிப்பட்ட இடத்தெல்லாம் காமிக்கவும் அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ரியல் ஹீரோயின் மோய் இருக்கா இல்லையா, அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து ஏண்டா நீ தான் இந்த அப்பாவி பொருடைய ஹஸ்பண்டா, பெத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண வைஃபையும் விட்டுட்டு கண்டவ கூடயே சுத்திட்டு இருக்க அசங்கி பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு வச்சிடறா. அப்ப கூட அவன் அடங்காம எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே அடிச்சிருப்ப, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கானா. நீ யாருங்கிறது நல்லாவே தெரியும். ஏண்டா மேரேஜ் பண்ண உன் வைஃப் மேல உனக்கு லவ் வராது, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இருக்காது, ஆனா இந்த மிஸ்டர்ஸ் கூட சுத்தத்து மட்டும் உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய பிரைவேட் பார்ட்லயே ஓங்கி ஒரே மிதியா மிதிச்சு விட்டாரா. இதனால வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணை அடிச்சு காலி பண்ண சொல்றான். அவங்களும் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவ்வளவு அவங்களுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமா அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்களாலையும் முடியல, அடி வாங்க முடியாம அங்கேருந்து ஓடி போயிடானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவளை கொன்ன எல்லாமே சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ ஹஸ்பண்டும் கத்தி எடுத்து வந்து ஹீரோனியை குத்த வரான். மோய் அவனை தடுக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த ஷென்னு மோயை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறா. கரெக்டா இவன் ஹீரோயின் பக்கத்துல கத்தியை கொண்டு போகும்போது ஹீரோ வந்து டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இங்க எப்படி ஜின் வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்குமே பயங்கரமான ஷாக்கிங்கா தான் இருக்கு. அங்க ஹீரோவை பார்த்துட்டுமே மோயும் தான் யாருங்கிறத தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுக்கிறா. இந்த சைக்கோ ஹஸ்பண்டும் மிஸ்டர் ஜின் நீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றானா. எவ்வளவு தைரியம் தான் என் சியாவை நீ ஹர்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லி அவன் மூஞ்சிலேயே ஒரே குத்து. இங்க பாருங்க மிஸ்டர் ஜி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் உங்களுடைய சியா கிடையாது, என்னுடைய வைஃப் ஜின்மின்னு சொல்றான். ஸோ ஹீரோவும் ஹீரோயின் முகத்தை நிமித்தி பார்த்துட்டு அப்போ நீ ஜியா கிடையாதா, நீ ஜின்மின்னு கேட்க என்ன எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஜியா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் ஜியா கிடையாது, நான் ஜின்மின்னு ஹீரோயின்னு சொல்ல அப்போதான் ஹீரோக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. ஜியா இறந்துட்டா, நம்ம தான் அவருடைய டெத்துக்கு போயிட்டு வந்தோமே, அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு இப்படி தோணிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ பையனும் சும்மா இல்லாம மிஸ்டர் ஜின் இவ இவ்வளவு நாளா கிராமத்துல இருந்தா இப்ப திரும்பி வந்ததுமே வீட்டை தலைக்கீழாக்கிட்டா. இவளுக்கு சுத்தமா டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல, அதை தான் நான் கத்து கொடுக்க ட்ரை பண்ணேன். அவளை நான் ஹர்ட் பண்ண போனதை நினைச்சு நீங்க எதை என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கானா. எங்க ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது. எது நீ எனக்கு டிசிப்ளின் கத்து தெரியா, உன் மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து என்ன கிராமத்திலே வச்சு கொலை பண்ண பார்த்த வந்தன நீ, இப்போ மிஸ்டர் ஜி வந்ததும் நல்லா முதல் நடிச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. ஏய் வாய முடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை அடிக்க போறானா. உடனே ஹீரோ அவனை உதச்சு கீழே தள்ளி அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோ, இவ வேணா என்னுடைய ஜியாவா இல்லாம இருக்கலாம், ஆனா இவளை பார்க்கறதுக்கு என்னுடைய ஜியா மாதிரி தான் இருக்கு. அதுக்காகவே நீ அவளை மரியாதையை நடத்தணும். அவன் மேல உன் விரல் பட்டா கூட உன் உடம்புல உயிர் இருக்காது. அப்படி மறுபடியும் நீ அவளை ஏதாவது ஹர்ட் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ அவளை கத்தியால குத்த போனதை என் கண்ணால பார்த்தேன். நானே போலீஸ் கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இவனும் இழந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு அதோட இந்த பிரச்சனையில எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற விஷயத்த மட்டும் நீங்க டிலே பண்ணிடாதீங்க, எங்க கம்பெனிக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நீ உன்னுடைய ஹஸ்பண்டா மன்னிக்க தயாரா இருந்தா மட்டும்தான் நான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட என் வைஃபை எதுக்காக என் மேல கோவப்பட போறா, என்னம்மா ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டு உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், அது எதுவும் நீ மனசுல வச்சுக்க மாட்டேதானே, உன் ஹஸ்பண்ட் என்ன நீ மன்னிச்சிருவதானு கேட்கிறான். யாரா சொன்னது உன்னை மன்னிப்பண்ண, என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேள்ட்டான்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன சொன்னா ஒன்றும் புரியலங்கும் போது என் முன்னாடி நீயும் உன்னுடைய மிஸ்டர்ஸும் நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. இவ்வளோ தைரியமா தன்னுடைய வைஃபை பேசுறதை பார்த்துட்டு இந்த சைக்கோவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ புள்ள பூச்சி மாதிரி இருப்பா, எவ்வளோ அடிச்சாலும் வாங்குவா, இப்போ என்ன இவ்வளோ ஓவரா பேசுறாளேன்னு சொல்லிட்டு இங்க பாரு ஜென்மென், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஏய் என்னடா ஓவரா சவுண்டு கொடுக்குறேன்னு ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் அவன் முட்டையிலே ஒரு உதச்சு அவனை நீல் டவுன் பண்ண வைக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஷென்னு அடி வாங்க முடியாம பயந்துக்கிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் பண்றா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன்
பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த காலை பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இந்த சைக்கோ பையலும் மிஸ்டர் ஜி என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங்கும் கொடுக்குறாரு. மறுபடியும் இந்த பொண்ணை நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணினா உன் கம்பெனியவே பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு தான் போறாரு. எங்க ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்ட, ஆனா இப்ப மட்டும் எதுக்காக இப்படி நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்க்க அவருடைய தங்கச்சி தான் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாளா அப்ராட்ல இருந்திருப்பா, இப்பதான் சைனாவுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலி ஹீரோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய விரல தான் ரிங்க போட்டு விட்டுருப்பாரு. இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ்னு தெரியாமலேயே ஹீரோயினை கோவப்பட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. தன்னுடைய தங்கச்சியை பார்க்கவும் அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. என்னாச்சுமா திடீர்னு அப்ராட்லேருந்து வந்திருக்கா, உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை எதுவும் இல் ட்ரீட் பண்ணானான்னு கேட்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை பிரதர், நீ என்னுடைய பிரதராக இருக்கும் போது யாராலையும் என்னை புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை மீட் பண்ணியா அவங்கள பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதானே ஹீரோயினை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா. ஜியா இறந்துட்டான்னு சொல்லாமா அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. என்னாச்சு பிரதர், நீங்கள் அவங்கள கிவ் அப் பண்ணிட்டீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, என்ன கிவ் அப் பண்ணுறதா, அது மட்டும் என் லைஃப்பில் என்றைக்குமே என்னால் முடியாது. என் லைஃப்பில் எனக்கு ஒய்ஃப்னா அது என்றைக்குமே என்னுடைய ஜியா மட்டும்தான், வேற எந்த பொண்ணுக்குமே என்னுடைய லைஃப்பில் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய பிரதர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு, சரிங்க பிரதர் இதை பற்றி அப்புறம் பேசலாம் வாங்க சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகிறா. அண்ட் இந்த பக்கம் அந்த ஷென்னையும் அந்த சைக்கோவையும் தான் காமிக்கிறாங்க. இந்த ஜின்மின் அந்த வில்லேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே வேறொரு ஆளாக இருக்கா. என்னை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இந்த சைக்கோ பையலும் அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் இந்த ஜின்மின் அவனுடைய லவர் ஜியாவை நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் இவன் மேலே இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கா. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அந்த ஜி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமையும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். அப்புறம் பாரு அந்த ஜின்மினுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. யாருடைய நிலைமை மோசமாகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன், உன்னால் என்றைக்குமே உன்னுடைய பவரை ரீகெயின் பண்ணவே முடியாதுன்னு ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயினிக்காக பால் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. அதில் ஏதோ கலந்துருக்குங்கிறது ஹீரோயினிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்க முன்னாடி குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு அதே இடத்துல மயங்கிடுறாங்க. ஆக்சுவலி மயக்க வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோவும் ஹீரோயின் மயங்கிட்டாங்கன்னு நினச்சி அவனுடைய ஆட்களை விட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வர சொல்கிறான். இதுவும் கொலக்கெல்லாம் பண்ண போகிறானான்னு பார்த்தா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் படுக்க வச்சுட்டு இந்த கிஃப்ட்டை மிஸ்டர் ஜேக்கு ரொம்பவே பிடிக்குன்னு வர சொல்லிட்டு இருக்கான். ஸோ தன்னுடைய வைஃபையே ஹீரோ கிட்ட கொடுக்க ஆல்ரெடி ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான் போல. அங்கே ஹீரோவும் எதுக்காக இந்த குவான் நம்மளை வர சொல்கிறான், ஒருவேளை நமக்கு எதிராக அந்த சைக்கோ எதுவும் ட்ரீட் பண்ணுறானு யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா ஹீரோயின் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.